கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஃபெயிலா போறாங்க? ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், காலேஜில் கிட்டத்தட்ட எல்லா வருஷமுமே செமஸ்டர் எக்ஸாம் நிறைய பேப்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா? எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸும் இல்லாமல் 10th 12th காலேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க ஏன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போகுது? ஆப்வியஸ்லி வேகன்சிஸ் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலுமே ஒரு பெரிய காரணம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அவனுக்குன்னு படிப்புக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் போகிறது தான். ஸோ ஒரு படிப்புக்கான அறை, அந்த படிப்புக்கான எக்யூப்மெண்ட், அந்த படிப்புக்கான புத்தகம், அவனுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் போகிறது தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு மெயினான காரணம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் லேப், நீங்கள் வீட்டில் இண்டிவிஜுவலாக ஒரு லேப்டாப் வச்சுருந்தாலும் ஃபோனில் எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து கம்ப்யூட்டர் லேபில் டெஸ்ட் எழுதுகிறப்ப தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமோட என்விரான்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரியே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நிறையா தேவைப்படும், நிறைய புக்ஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சிருக்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இப்போ நீங்கள் சாதாரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய லைப்ரரிஸ் கூட எடுத்துக்கோங்களேன். அங்கே நீங்கள் போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட புக்குன்னு எடுத்தீங்கன்னா பழைய காலத்து புக்குகளாக இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் நான் சொல்கிற இந்த இடத்துல 24/7 லைப்ரரி அவைலபிளாக இருக்க போது. இந்த லைப்ரரியில் வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புக்கு மட்டும்தான் இருக்க போகுது. சரி, ஓகே, லேப் ரெடி, புக்கு ரெடி. ஆனால் என்ன படிக்கணும், எதில் படிக்கணும், எந்த டெஸ்ட் போடணும் அப்படின்ற கைடன்ஸ் தேவை இல்லையா? அப்படி உங்களுக்கு 24/7 கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக மென்டார் சப்போர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. என்ன சார் 24/7 24/7 சொல்லி சொல்கிறீங்க, அது எப்படி சார் பாசிபிள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டே ஒரு ரெசிடென்ஷியல் கேம்பஸாக கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த கான்செப்டை தான் நாங்கள் திரும்பி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெசிடென்ஷியல் கேம்பஸ் பற்றின வீடியோ தான் இது. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், அப்படி என் கூட ஜாயின் பண்ணி கேளுங்க. ஸோ இது இல்லாமல் வந்தால் மட்டும் போதாது, எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, சொன்னால் மட்டும் போதாது இல்லையா? உங்களுக்கு உட்கார வச்சு படிக்கிறதுக்குன்னு ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம். காலையில் நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு 12 ஹவர்ஸ் வந்து அக்ரெசிவான ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்க போகுது. இந்த ப்ராக்டிஸ் செஷன் ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடாக, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே ரெசிடென்ஷியல் கேம்பஸ்குள்ளே வர்றப்ப என்ன ஆகும்னா, அந்த தம்பியோட அல்லது அந்த தங்கச்சியோட ஸ்வாட் அனாலிசிஸை நாங்கள் பண்ணிடுவோம். பண்ணி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டெய்லர்டு ப்ரோக்ராம் கொடுத்து அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட்ஸில் வீக்காக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளானை கொடுத்து தான் அவங்களை நாங்கள் படிக்க வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் செஷன் ஒரு ப்ரொடெக்டடான லேர்னிங் ஸ்பேஸில் நடக்க போகுது. உங்களை மாதிரியே ஒரே எய்மோட இந்த எக்ஸாம் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா அந்த இடம் சூப்பராக மாறிடும் இல்லையா? அதுக்கான ஃபெசிலிட்டியுமே இங்கே கொடுக்குறோம். இது இல்லாமல் படித்தா போதுமா, கண்டிப்பாக படிக்கிறப்ப பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். நல்ல உணவு தேவை, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கி படிக்கக்கூடிய அந்த விடுதியில் உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ எஸ், நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து தங்கி படிக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய பேர் வந்து வெவ்வேறு ஊர்களில் போய் படிக்கிறீங்க, படிக்கிறப்ப ஹாஸ்டல் ஒழுங்காக இல்லாததுனால தான் படிப்பு கெட்டு போகுது, சாப்பாடு ஒழுங்காக இல்லாததுனால தான் கெட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இது. சரிங்களா? இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு காமன் ஏரியா இல்லாமல் உங்களுக்குனே தனியாக படிக்கிறதுக்குன்னு உங்கள் அறையில் ஒரு இடம் இருக்கும். சேஃபான என்விரான்மெண்ட்டாக இருக்கும், ப்ரொடெக்டடான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி எந்த பயமும் இருக்க வேண்டாம். பியர் லேர்னிங், இது என்ன பியர் லேர்னிங், சூப்பரான ஒரு கான்செப்ட். என்னதான் நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம வாத்தியார் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் பக்கத்தில் படிக்கிறவன் சொல்லி கொடுத்தானா நமக்கு பயங்கரமாக புரியும் இல்லையா? அதுதான் பியர் லேர்னிங். எக்ஸாம்லையுமே அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து அல்ஜிப்ரான்ற ஒரு சம்மை ஒரு கான்செப்டில் நடத்துகிறேன் அப்படின்னாலுமே அந்த அல்ஜிப்ரா சம்மை 5 பேர் சால்வ் பண்ணுறப்ப வெவ்வேறு மெத்தடை பார்த்து பார்த்து சால்வ் பண்ணுவாங்க. அப்போ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. அதை தான் பியர் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அண்ட் ஆப்வியஸ்லி இதில் நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா ரெசிடென்ஷியல் கேம்பஸ் அப்படின்றப்ப எங்களை நம்பி ஃபுல் டைமாக டெடிக்கேட்டடாக வர போகிறாங்க. அப்போ நம்மளுடைய ரியோண்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கே வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அண்ட் ஒரு ப்ராப்பர் க்ளீனான அக்காமடேஷனுமே இதில் நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி அகைன் சொன்ன மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஃபுட்டோட சேர்த்து வந்துடுறதுனால அதை பற்றின கவலையும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஸோ இந்த கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பட் இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா எல்லாராலையுமே இந்த கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. யாரால போக முடியும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்பாள் ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம இந்த ரெசிடென்ஷியல் கேம்பஸை தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அருப்புக்கோட்டையில் ஸ்ரீ சௌடாம்பிகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் கேம்பஸ் போயிட்டுருக்கு. இந்த ரெசிடென்ஷியல் கேம்பஸில் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்றப்ப இது புதுசு. அண்ட் மதுரை அப்படின்றப்ப ஏற்கனவே போயிட்டுருக்கு. 3 கோர்சஸ்மே உண்டு, விச் இஸ் டிஎன்பிஎஸ்சி உண்டு, பேங்கிங் கோர்சஸ் உண்டு, அண்ட் எஸ்எஸ்சி கோர்சஸ்மே உண்டு. ஆனால் இந்த தடவை நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அது என்னன்னா, எங்களுக்கு சீரியஸாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் வேணும். சும்மா வந்து விளையாட்டுக்காக வந்து வீட்டில் காசு இருக்குது படிக்க சொல்கிறாங்க, இல்லை டைம் இருக்குதுன்னு படிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு தேவை கிடையாது. அப்போ இதை நாங்கள் வந்து ஒரு அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம, எனக்கு வந்து ஒரு ஃபைனல் புஷ் வேணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் இந்த கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். அப்படின்னா என்ன சார்னா, ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் சப்ஜெக்ட் நாலேஜோடு இருக்கீங்களோ அவங்கள தான் நாங்கள் இதுக்குள்ளே அளவே பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, சிஜிஎல் டயர் 1 கிளியர் ஆகுது, டயர் 2 கிளியர் ஆகலை அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். பேங்க்கில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, மெயின்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். டிஎன்பிஎஸ்சியில் நல்லா படிக்கிறீங்க, குரூப் 4ல் நல்லா மார்க்லலாம் வாங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வரல அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். இது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வரவங்களுக்கு நாங்களே அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஒன்று வைக்க போகிறோம். யார் இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மார்க் நீங்கள் வாங்கணுன்றதை முதற்கொண்டு நாங்கள் சொல்லிடுவோம். அந்த மார்க் எடுக்கும் பட்சத்தில் யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டன் தட் பிளேஸ், யூ ஆர் எலிஜிபிள் டு என்டர் தட் பிளேஸ். அவ்வளோதான். என்ன சார் இது கொஞ்சம் போங்கா இருக்கே, அப்போ வந்து வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி இப்படின்னா அதுக்கெலாம் 1000 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லையா? பட் இது டெடிக்கேட்டடாக எனக்கு வேணும், நான் இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயே ஆவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடமா தான் நான் இந்த ரெசிடென்ஷியல் கேம்பஸை பார்க்குறேன். ஸோ அதனால் அந்த ஃபைனல் புஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய 2 கேம்பஸில் ஏதாவது ஒரு கேம்பஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணி வேலைக்கு போக ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்கு எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆனது இருக்கும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி மீதி டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கள்.